வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட ஷார்ட்ஸில் நான் மடப்புறம் போயிட்டு வந்த விலாக் வந்து மினி விலாகாக ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் சில கோவில்களுக்கெலாம் நம்ம நினச்சோன்னே அப்படி இவ்வளோ ஈஸியாக போயிட முடியாதுங்க. அந்த கடவுள் மனசை வச்சு நம்மளை கூப்பிடணும். இதுக்கு இங்கிலீஷில் காலிங்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மிராக்கள் தான் எங்களுக்கு அன்றைக்கி ஒரு டேயில் நடந்துச்சு. என்னென்னா லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக நானும் மடப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். சடனாக அப்படி ஒரு தாட் வந்துச்சு, மடப்புறம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. மடப்புறம் கோவில் போகணுன்னு நினைக்கிறேன், பட் என்னால் போக முடியல. ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாரம் போகலாம், அடுத்த வாரம் போகலாம், இந்த சண்டே போகலாம், இந்த வீக்கெண்ட் லீவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் என்னால் போகவே முடியல. நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிட்டே இருந்தேன் நான். பட் என்னால் போகவே முடியல. திடீர்னு பார்த்தா எங்களோட ஃபேமிலி குரூப்பில் என்னோடய சிஸ்டர் வந்துட்டு மெசேஜ் போடுறாங்க, நாளைக்கு அம்மா கிட்ட மடப்புறம் கோயில் போகலாமான்னு கேட்டு சொல்லு அப்படின்ட்டு. உடனே என்னோடய இன்னொரு தங்கச்சி சொல்கிறேன், நான் இப்போ தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட மடப்புறம் போகலாம் அப்படின்னு மடப்புறம் பற்றி நான் பேசிவிட்டு கால் கட் பண்ணேன். என்ன நீ சடனாக சொல்கிற அப்படின்னா, என்னோடய சிஸ்டர் சொன்னாங்க, சடனாக திடீர்னு 2-3 நாளாக எல்லோரும் வந்து மடப்புறம் கோயில் போயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு வந்துட்டு மடப்புறம் கோயில் போயிட்டு வரணும்னு போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாதிரி எங்கள் எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ஏதோ ஒரு சைட்லேருந்து மடப்புறம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்டிமேஷனாக எங்கேருந்தோ யாரும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாக்டாக 2 டேஸ் பிஃபோர் தான் என் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு எனக்கு மடப்புறம் போயிட்டு வந்து விபூதியெல்லாம் கொடுத்து, அக்கா நீங்கள் மடப்புறம் போயிட்டு வாங்க எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு மடப்புறம் போயிட்டு அம்மன் பார்த்தது வந்துட்டு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் எங்களுக்கு. அதே அங்கே போயிட்டு என்னோட 2 சிஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு வேண்டுதல்லாம் பண்ணிவிட்டு சீக்கிரம் நல்லபடியாக நல்ல மாப்பிள்ளை கிடச்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல்லாம் வச்சு அந்த மரத்தில் தாலி கயிறு கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டிட்டு வந்தோம். அன்றைக்கி டேவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் வந்து அம்மனை அந்த அம்மன் பக்கத்தில் உள்ள குதிரை இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே தெளிவாக போட்டிருக்காங்க, தெய்வங்களை வந்துட்டு புகைப்படங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றனால நான் வந்துட்டு அம்மன் காமிக்கல. மற்றபடி கூட்டம் இந்த இதெல்லாம் வந்துட்டு நான் அந்த வ்ளாகில் காமிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு வாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் இவங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நம்ம என்ன வேண்டிட்டாலும் அப்படியே நடக்கும். நான் மடப்புறம் மாரியம்மன் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்றைக்கி போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு எங்கள் எல்லாரோட வேண்டுதல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய மிராக்கிள் தான் அது எங்களுக்கு. சடனாக திடீர்னு வந்துட்டு அம்மன் எங்கள் எல்லா ஃபேமிலியில் உள்ள எல்லா மெம்பர்ஸையும் தனித்தனியாக கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் ஒன்றா அங்கே கேதர் ஆகி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டேவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கோவில் கூட ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அம்மனோ நீங்கள் கும்பிடுற ஏதோ ஒரு குலதெய்வமோ உங்களை ஏதோ ஒரு இடத்துல கூப்பிட்ருப்பாங்க. அப்படி உங்களுக்கு யார் மூலமாச்சும் இந்த கோவில் வா அந்த கோவில் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னு சொன்னால், அது கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களை பார்க்கணுன்னு கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கூட அதை பற்றி செகண்ட் தாட் இல்லாமல் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. அன்றைக்கி டே வந்துட்டு எங்களோட ரொம்ப என்ஜாய் பண்ணது யாருன்னா என்னோடய பையன் தான். அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். வெளியே வரும், சித்திங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அம்மாச்சி இருக்காங்க, ஒரே ஜாலி குதூகலமாக அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தான். என் கடைசி தங்கச்சியோடு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அவள் சித்தி சொல்கிறா, இவன் அம்மான்னு சொல்லி அவளை வெறுப்பேற்றுறான். மடப்புறம் கோவில் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான். அதனால் ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணி போலலாம் என் வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங்கில் வந்துட்டு எங்கள் அத்தை என்னோடய மாமியார் வந்துட்டு நெய்யும் தேனும் வீட்டுக்கு வாங்கியிருப்பாங்க போல். பட் அவங்க சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக அது.
ரொம்ப நாள் வந்துட்டு எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும்னு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. பட் ஆஃபீஸும் போயிட்டு வந்து சப்பாத்தி செய்கிறது கொஞ்சம் பெரிய வேலை. அதை இழுத்து போட்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி பண்ணாமல் இருந்தேன். அன்றைக்கி டே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால சரி ஓகே சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கார்டனுக்குலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் சப்பாத்தியெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி சப்பாத்தி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்தில் ஜோதிகா சொல்லுவாங்க இல்லையா, நான் சுட்ட பூரி புஷ்ஷுன்னு தான் வரும். அது மாதிரி நான் சுட்ட சப்பாத்தி எப்போவுமே சாஃப்டாக தாங்க வரும். என் தங்கச்சிலாம் பார்த்தா கிண்டல் பண்ணுவாளுங்க வீடியோ பார்த்துட்டு. பட் பரவாயில்ல, அன்றைக்கி சப்பாத்தியும் தக்காளி கொத்தும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா டின்னர் முடிச்சுட்டு என் பையன் கூட கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோடய வீடியோஸ் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இவங்க எல்லாரையும் நம்பி. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.